இதுதான் என்னோடய தோப்பு. இது எல்லாமே சப்போட்டா மரம். இது கொய்யா எல்லாம் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. நல்லா முத்தலை பெரிய கொய்யா, சின்ன கொய்யா இல்லை, நல்லா பழுத்தா நல்லா பெருசாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து சின்ன பிஞ்சு. இந்த இடத்துல முன்னாடி குட்டை இருந்தது, அந்த இடத்துல வந்து வாழைக்கட்டை போட்டிருக்கோம். இது வந்து சப்போட்டா. இந்த தெரியுதில்ல, இது வந்து செம்மரம். இது ஒரு 4 வருஷம்னால வாங்கி நட்டது. மொத்தம் ஒரு 10 இது வச்சேன், அதில் 7 இது அடியாகி போச்சு. ஒரு 3 இது மட்டும் பொழைச்சிருக்கு. இந்த வாழை நிற்கிற இடம்லாம் வந்து குட்டை இருந்த இடம். குட்டை இருந்து மறுபடியும் மீனை வளர்த்தேன், இப்போ வளர்க்கல. இதெல்லாம் சப்போட்டா. அப்புறம் அங்கிட்டு ஒரு 2 செம்மரம் இருக்கும். 5 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். சுற்றி வீடெல்லாம் இல்லை, வயல்வெளி தான். இது ஒரு செம்மரம். இது நல்லா வளர்ந்துருக்கு. அந்த குட்டை கரையில் ஊனி வச்சது நல்லா அந்த செம்மரம் அதுக்கும் வந்து நல்லா கிளம்பியிருக்கு. இன்னும் ஒரு செம்மரக்கன்று இருக்கும். பழசு குட்டை இருந்தது, அதுக்கு தண்ணி. இது உள்ளே எல்லாம் மட்டை, தென்னை மட்டை எல்லாம் போட்டுருக்கு. தோப்பில் உள்ளதெல்லாம் பொறுக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணி அது மக்கி அது வந்து நம்ம வாழைக்கு வந்து நல்லா உரமாக இருக்கும், இயற்கை உரமாக இருக்கும். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது பூவன் பழம். இப்போ தான் தார் போட்டிருக்கு. சுற்றி எல்லாமே தோப்பு, வயல்வெளி, குளம் தான். வீடெல்லாம் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி தான் வீடெல்லாம். ஒரு வண்டி சத்தம், எந்த சத்தமும் கேட்காது, ஒரு ஆரன் எதுவுமே கேட்காது. ரொம்ப அமைதியான இடம். இது ஒரு வாழைத்தார் போட்டிருக்கு, கற்பூரவள்ளி. இந்த வாழைத்தார் இது வந்து வெத்தலை, நாட்டு வெத்தலை. ஒரு 3 வருஷம் முன்னால் வச்சது. அது படர்ந்து தென்னை மரத்து மேலே ஏறிருக்கு. தென்னை மரம் வந்து பட்டு போச்சு. இது அந்த வண்டெல்லாம் தாக்கும்ல, பூச்சி தாக்கி இந்த தென்னை மரம் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. அதே மாதிரி இந்த ஒரு தென்னை மரமும், இந்த தென்னை மரம் வந்து இடி விழுந்தது கலையாகி போச்சு. இது வந்து போர் கோட்டாய் உள்ள அந்த இதெல்லாம் வந்து ஒரு 3 இது வச்சுருக்கேன். அது என்ன சார், ட்ராகன் ஃப்ரூட்டு, ட்ராகன் பழம். இதிலே கணு முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. ஒரு 3 இது வச்சேன். இப்போ 1 வாரத்துக்கு முன்னால் வச்சது தான் அது. இது ரொம்ப நமக்கு தண்ணி தேங்குற இடத்துல வச்சா அழுவிடும். அதனால் கொஞ்சம் மண் முட்டு மாதிரி இருக்கிற இடத்துல வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வாட்டர் ஆப்பிள். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இந்த சீசனில் போன வாட்டி நல்லா காய்ச்சிடுச்சு. இப்போ சீசன் வரல. உங்களுக்கு சீசன் பார்த்தாலும் வந்து மார்ச், ஏப்ரல், மே அந்த டேட்டில் தான் சீசன். நிறையாவது காய்ச்சிருந்தது. இப்போ சீசன் வரல.